வரப்போற அமாவாசை என்ன கிழமை மகனே? அன்னைக்கு சூரியகிரகணம் வருது. 2லிருந்து 4:15 வரைக்கும் இருக்குது. படிச்சவங்க யார் யார் படிக்காம இருக்கிறாங்களோ அவங்களையும் வந்து எங்கிட்ட மைக்கூடு வாங்கிட்டு போக சொல்லுங்க மக்களே. படிக்காத மக்களுக்கும் எப்படியோ படிக்க வச்சு பாஸ் பண்ணிடலாம், ஏதாவது பண்ணி கொடுத்துறேன். வாழ்க்கையில யாருமே எதுலையுமே தோக்க கூடாது என்ற இடத்துக்கு வரவங்க. புரிஞ்சுதா மகனே? எப்படியோ ஜெயிக்கணும், வாழ்க்கையில எப்படியோ போராடி ஜெயிக்கணும் என்ற இடத்துக்கு வந்துட்டு போன மாற்றம் கிடைக்கணும் மகனே யாராதாலும். அதனால மக்கள் ஒவ்வொரு மக்கள் தேடி வர்ற மக்களுக்கு இந்த இடத்துக்கு வரது உங்களுக்கு அதிர்ஷ்டம். வந்துட்டு போற மக்களுக்கு நல்லது நடக்க மகனே. அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் இருக்கிறதுனால 2 மணிக்குள்ள பட்டியல பூஜை முடிக்கணும். 10 மணிக்கு அவசர பூஜை ஆரம்பிச்சிருங்க. 12 மணிக்கு அருள் வாக்கு ஆரம்பிச்சிடலாம். 2 மணிக்கு முடிச்சுக்கலாம் மகனே. புரிஞ்சுதா மகனே? உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் என்ற பட்டிக்கு வர்ற மக்களுக்கு தகவல் சொல்லிடு மக்களே. எல்லாரும் சொல்லிடுவீங்களா மக்களே? ஏன்னா நிறைய மக்கள் அன்னைக்கு வருவாங்க என் பட்டியல கறி வாங்குறதுக்கோ கருமந்து வாங்குறதுக்கோ. அதனால தகவல் கண்டிப்பா தெரியும் எல்லாத்துக்கும். தகவல் சொல்லிடுங்க மக்களே. வரப்போற அமாவாசை காலையில 10 மணிக்கு மேல அபிஷேக பூஜை ஆரம்பிச்சு 12 மணிக்கு திருவிளையாடல் ஆரம்பிச்சு 2 மணிக்குள்ள கணக்கு முடிக்கணும் மகனே. ஏற்பாடு பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து சில ராசிகளுக்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி இருக்கிற வர்ற அமாவாசைக்கு என்னென்ன ராசிக்கு சிறப்பில்லைங்கிறத பாடுற மகனே. அடுத்தது வந்து வெயில் அதிகமா இருக்கிறதுனாலயும் ஒரு சில நேரத்துல மழை வர்ற தாக்கத்தினாலயும் அம்மை நோய் எல்லாமுக்குமே வரும். யாராருக்கு வருதுன்னா மக்களுக்கும் வருது, 4 கால பொருளுக்கும் வருது. என்னென்னக்கு வருது? கொஞ்சம் அமைதியாரு மக்களே. எதுக்கு வருது? மக்களுக்கும் நிறைய வருது, 4 கால பொருள்களுக்கும் வருது, வாயிலா ஜீவன்களுக்கும் வருது. அதனால காய்ச்சல், போக்குவரத்து, அம்மை, வயிற்றுப்போக்கு இது அதிகமா வர்ற காரணால வர்ற அமாவாசை அன்னைக்கு சிறப்பு மருந்து கருமருந்து கொடுக்க போற மகன். உங்களுக்கு எல்லாம் மறக்காம சிரமத்தை எல்லாம் பார்க்க வேண்டாம். அன்னைக்கு குடும்பத்துல யாரோ ஒருத்தராது வந்து, ஏன்னா மருத்துவ போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றதுக்கு ஒரு கருமந்து வாங்கிட்டு போன குடும்பமே பயன்படுத்தலாம் இல்லையா மகளே? அதனால சிரமத்தை எல்லாம் பார்க்காம அமாவாசை தேதியில ஒருத்தர் வாங்க மக்களே வந்து வாங்கிட்டு போங்க. காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, அம்மை நோய் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் 2 மாசத்துக்கு பாதிப்பு வருது. அந்த பாதிப்பு வராம தடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கருமந்து வர அமாவாசை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப என்ற பட்டிக்கு வர்ற மக்களுக்கெல்லாம் எப்படி தகவல் சொல்லுவீங்க? என்ன மகனே? மக்களே, வரப்போற அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் இருக்கிறதுனால 2 மணிக்குள்ள பட்டியல பூஜை முடிக்கணும். 10 மணிக்கு அவசர பூஜை ஆரம்பிச்சிருங்க. 12 மணிக்கு அருள் வாக்கு ஆரம்பிச்சிடலாம். 2 மணிக்கு முடிச்சுக்கலாம் மகனே. புரிஞ்சுதா மகனே? உங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் என்ற பட்டிக்கு வர்ற மக்களுக்கு தகவல் சொல்லிடு மக்களே. எல்லாரும் சொல்லிடுவீங்களா மக்களே? ஏன்னா நிறைய மக்கள் அன்னைக்கு வருவாங்க என் பட்டியல கறி வாங்குறதுக்கோ கருமந்து வாங்குறதுக்கோ. அதனால தகவல் கண்டிப்பா தெரியும் எல்லாத்துக்கும். தகவல் சொல்லிடுங்க மக்களே. வரப்போற அமாவாசை காலையில 10 மணிக்கு மேல அபிஷேக பூஜை ஆரம்பிச்சு 12 மணிக்கு திருவிளையாடல் ஆரம்பிச்சு 2 மணிக்குள்ள கணக்கு முடிக்கணும் மகனே. ஏற்பாடு பண்ணிருக்கேன்.